ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா, அதனால் குழந்தைங்களுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸு, லஞ்ச் பேக், அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் ஹேண்ட் டவல்ஸ் இது எல்லாமே அவங்களோட பேர் போட்டு கஸ்டமைசேஷன் பண்ணி தந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரீசெண்டாக இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்த நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. நான் இது ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த பேக்ஸ்லாம் நான் வாங்கலை. நான் என்னோடய ஓன் மணியை போட்டு தான் என்னோடய குழந்தைக்கு இதை வாங்கி கொடுத்துருக்கேன். அவனுக்கு ஸ்பைடர்மேன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவனுக்கு வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸ்லுமே ஸ்பைடர்மேன் போட்டு ப்ளஸ் அவனோட பேரை என்க்ரேவ் பண்ணி தர சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிக் லஞ்ச் பேக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸு நான் ஆர்டர் பண்ணேன். அந்த லஞ்ச் பாக்ஸ் செட்டு வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஹேண்ட் டவல் வச்சுருக்காங்க. ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ் எப்படி இருக்குன்ட்டு அன்பேக் பண்ணி பார்க்கலாம். ரேனோட பேர் போட்டு என்க்ரேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகேங்களா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எப்போயுமே நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது. பிளாஸ்டிக்லாம் ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா, நிறைய பேர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் குழந்தைக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜில் இந்த லார்ஜ் செட்டு பாக்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா சும்மா கொஞ்சம் பொரியல் அந்த மாதிரி ஏதாவது வச்சு அனுப்பிவிடலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸில் நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. நான் இந்த வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ரேயனுக்கு அந்த ஸ்பைடர்மேன் செட்லேயே அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிளாக் கலர் இல்லைன்னா நேவி ப்ளூ கலர் சொல்லியிருந்தேன். யூஸ்வலாக அந்த பர்டிகுலர் ஸ்பைடர்மேன் காம்போஸில் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தான் வாட்டர் பாட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டதுனால நேவி ப்ளூ கலர் சொன்னாங்க. ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ கலர் இருக்குது. ஸோ அதனால் ஓகே சொல்லிட்டேன். ஸோ ஒரே நேம் போட்டு அந்த வாட்டர் பாட்டில் வந்தாச்சு. அடுத்து ரேயனோட ஜூனியர் குவல்டட் பேக் பேக்ஸ் நம்ம அன்பேக் பண்ண போகிறோம். இதுவும் சேம் அதே பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் ஸ்பைடர்மேன் போட்டு நேமும் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெட் கலர் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஹேண்ட் டவல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்திருக்கு. இப்போ நம்ம லன்ச் பாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். லன்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. இதுவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதில் ஸ்பைடர்மேன் என்கார்விங் பண்ணி அண்ட் நேம் என்கார்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே நம்ம முகமே தெரிகிற அளவுக்கு நல்லா பளபளன்னு இருந்தது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இதில் பார்த்திங்கன்னா 3 சைஸ் அவைலபிளாக இருக்குது. மீடியம், லார்ஜ் அண்ட் ஜம்போ செட். மீடியம் சைஸ் பார்த்திங்கன்னா 4x4 இன்ச்சஸ்ஸு. லார்ஜ் பார்த்திங்கன்னா 5x6 அண்டு அந்த சின்ன பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது 3x4 இன்ச்சு. அதே ஜம்போ பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சஸ் இன்ட்டு 5 இன்ச்சஸ். அந்த ஸ்மால் பாக்ஸ் 3x4 இன்ச்சஸ் தான். ஓகேங்களா, ரெண்டுமே நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. கண்டிப்பாக உள்ளே வச்சுருக்க அந்த ஃபுட் வெளியே ஸ்பில் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதுனால ஒரு பிக் தம்ஸ் அப் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். அண்ட் வாட்டர் பாட்டில் சைஸ் பார்த்திங்கன்னா 500, 800 mlலாம் இருக்குது. 500 ml பார்த்திங்கன்னா நார்மல் பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் ஒரு சிப்பர் நடுவில் வரும் இல்லைங்களா பிளாஸ்டிக்கில், அது மாதிரி இல்லாமல் நார்மல் பாட்டில் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா 800 ml தான் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதனால் நான் அதே ப்ரிஃபர் பண்ணிட்டேன். இதில் என்ன பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீனும் பண்ணிக்கலாம். அண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ அதனால் தாராளமாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸில் பார்த்திங்கன்னா சிப்பர் பாட்டிலாக இருக்கட்டும், நார்மல் பாட்டிலாக இருக்கட்டும், அது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு க்ளீனர் ப்ரஷ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கு.
அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா குவில்டட் பேக் பேக்ஸ். இதுலேயே 2 வேரியேஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குவில்டட் பேக் பேக்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டர்டி பேக் பேக்ஸ். இதில் குவில்டட் பேக் பேக்ஸில் டோட்லர் அண்ட் ஜூனியர் சைஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்டர்டி பேக் பேக்ஸில் ஜூனியர் சைஸ் அவைலபிளாக இருக்குது. டோட்லர் குவில்டட் பேக் பேக்ஸ் என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 12x10x4 inches ஓகேங்களா. அண்ட் ஜூனியர் குவில்டட் பேக் பேக்ஸோட சைஸு 14x12x5 inches. இந்த பேக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கான சைட் பவுச்சஸ் அவைலபிளாக இருக்குது. அண்டு மெட்டீரியலுமே செம்ம சாஃப்டாக இருக்குது. இது வாட்டர் ப்ரூஃப் பேக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு சாஃப்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு. குழந்தைங்களோட நேம் அதில் என்க்ரேவ் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். பேகு மிஸ்மேட்ச் ஆகி தொலைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லன்ச் பேகு. இதுவும் நல்லா சாஃப்டாக புச்சுக்குன்னு இருந்தது. இதில் ஜிப் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருந்தது. அண்டு இதுலேயுமே 2 சைட்லேயுமே வாட்டர் பாட்டில் ஒரு வாட்டவர் இது வைக்கிறதுக்கு வந்து பவுச்சஸ் அவைலபிளாக இருக்குது. பேக்கில் கொடுத்துருக்க அந்த லன்ச் பாக்ஸை வச்சு ஹேண்ட் டவல் வச்சு வாட்டர் பாட்டில் வச்ச பிறகும் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பேகு. ஸோ இதுவும் நல்லா இருக்குது. குவாலிட்டி பெஸ்ட்டான குவாலிட்டியை தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க போல் இருக்குது. இது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வந்து நல்லா இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் எப்படி இருக்குது அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரேயனோட அப்பீரன்ஸும் இருக்குது. அவன் அந்த பேக் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுவான். அதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சைஸ் பேக் வந்து ஆப்டாக இருக்கும், லன்ச் பேக் வந்து ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெசிஷன் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போகிற நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.